சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனை வழிபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக 18 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நேற்று இரவு முதல் கோவில் வளாகத்தில் தங்கி தற்பொழுது கண்கள் எட்டும் தூரத்தில் பக்தர்கள் நிறைந்து நிற்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். சிவகங்கையில் இருந்து இளையான்குடி செல்லும் சாலை அருகே உள்ளது தாயமங்கலம். இங்கு கருவறையில் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் முத்துமாரியம்மன் வீட்டிருக்கிறார். சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன் ஆகியோர் தனி சன்னதிகளும் இங்கு உள்ளது. அம்மன் கன்னி தெய்வமாக இருந்து சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு தாயாகவும் தாலி பாக்கியம் தருபவராகவும் அருள்பால் தருகிறார். இதனால் இந்த ஊர் தாயமங்கலம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் நாளடைவில் தாயமங்கலம் என பெயர் மருவியது. குறிப்பாக இக்கோவிலில் பங்குனி மாதம் 10 நாள் திருவிழாவானது விமர்சையாக நடைபெறும். உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வது வழக்கம். முக்கிய விழாவாக பிடிமண் வழிபாடும் நடைபெறும். விழாவுக்கு முந்தைய நாள் இரவில் பிடிமண் எடுத்து அம்மனை பாவித்து பூஜை செய்து வருகின்றனர். தொடர்ந்து பால்குடம், தீர்த்தவாதி, பூக்குழி வைபவம் என 10 நாட்களும் திருவிழாவானது கலைக்கட்டும். குறிப்பாக இப்பகுதியில் விவசாயம் அறுவடை செய்து தானியங்களை அம்மனுக்கு முதலில் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இதனால் மகசூல் பெருகும் என்பது பகுதியில் வாழும் விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு தீர்த்தம் பெற்று செல்வார்கள். இந்த தீர்த்தத்தை பருகுவதால் அம்மை நோயும் விரைவில் நீங்கும் என்ற பக்தர்களின் நம்பிக்கை. திருமண வரம் வேண்டி இளம் பெண்கள் தாலி பொட்டியை அம்மன் காலடியில் வைத்து வழிபடுவது வழக்கம். குழந்தை வரம் வேண்டு பக்தர்கள் அம்மனை வணங்கி கோயில் உள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி செல்வது நிகழ்வாக இங்கு நடைபெறும். இக்கோவிலில் இன்று நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்காக கோவில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் கடந்த 19ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்று வந்தன. நேற்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலை 5ஆம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. இன்று காலை 5:30 மணிக்கு மேல் 6ஆம் கால யாகசாலை பூஜையை முடிவுற்ற நிலையில் காலை 8 மணிக்கு மகா பூர்ணகதியான நடைபெற்று கடங்கள் புறப்பாடாகி 9:15 மணிக்கு கோபுர கலசங்களில் சிவாச்சாரியார்கள் புனித நீரை கொண்டு கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகளும் நடைபெற்றது. 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதான நிகழ்வானது நடைபெற்றது. இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வு முறையாக கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்படாது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளையும் ஒதிப்பொலிவாளர் ராம்குமார் அன்னதானம் நடைபெறும் இடத்தில் நேரடியாக காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அன்னதானம் சாப்பிடாமல் அங்கு ஏமாற்றத்துடனே சென்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.